தஹி சாண்ட்விச் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கிறதையே வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கெல்லாமும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது. அவள் வந்து என்னோடய கசினோட பாட்டி, சரோஜா பாட்டின்னு பேர், அவளோட ரெசிபி இது. நாங்கள் போனபோது இது எங்களுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை வீடியோ எடுத்துக்கவும் சொன்னான். நான் அதை அப்படியே வீடியோ எடுத்துன்னு வந்திருக்கேன், பாருங்க. இதுக்கு கெட்டி தயிர் எவ்வளோ வேணுமோ ஒரு கப் எடுத்துட்டுருக்கோம். வேணும்னா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, இஞ்சி, அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி நிறையா போடணும். அதோட ஜீரகம் கொஞ்சம். இதை ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டர் எடுத்துட்டுருக்கோம். இது வந்து அன்சால்டட் பட்டர். இப்போ ப்ரெட்டில் நம்ம ஓரத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். 4 பக்கத்துலேயும் நல்லா கட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம ஒரு பவுலில் எடுத்துட்டு இருக்கிற தயிர், நிறைய கொத்தமல்லி, அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் ஜீரகம், இதோட உப்பு, தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு காரம் வேணும்னாக்கா கொஞ்சம் மிளகாப்பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம், காரப்பொடி வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ப்ரெட்டில் வெண்ணெயை தடவி டோஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரெட்டோட ஒரு பக்கத்தில் வெண்ணெயை தடவிக்கலாம். ஒரு 4 ஸ்லைஸ் வச்சு ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணுறோம். இந்த தயிரோடு நம்ம வேணும்னா கேரட் துருவனது, வெங்காயம், உருளைக்கிழங்கு தான் சொன்னேன் நான், வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்த உடனே அதில் வச்சுடணும், இல்லைன்னா கொஞ்சம் நீர்த்து போயிடும். சேர்த்த உடனே வச்சுட்டு அதோட நம்ம சாட் மசாலா, காரப்பொடி எது வேணாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். பேசிக்காக இந்த இது ரொம்பவே நல்லா இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. இப்போ அந்த தயிர் இதை மிக்ஸை நம்ம அந்த ப்ரெட்டு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு கொடுக்கறது. இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வைக்கணும். இந்த ப்ரெட்லலாம் ஒன்றும் தடவலை. இப்போ நம்ம மேலே வெண்ணெய் தடவுறோம். இந்த வெண்ணெய் தடவுறதே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் அழகாக ப்ரௌன் கலராக வரும், கோல்டன் ப்ரௌனாக. வேணால் முன்னாடியே நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பட்டரெல்லாம். இப்போ நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி அதை டோஸ்ட் பண்ணணும். இந்த தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் வெளியில் வராது.
இன்னொரு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ண போகிறோம். இது ஒரு கத்தியாலேயோ அல்லது இந்த பீட்சா கட்டுறாலேயோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இது கெச்சப்போ அல்லது சாஸோ எதோட வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளவுதான், தயிர் சாண்ட்விச் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.